நித்யானந்தம்மா மலர். நித்யானந்தம்மா ராணி. அம்மா, ஒரு ஃப்ரெண்டு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. அம்மா, மலர் சொன்னாங்க அவங்க எல்லா ரிலேஷன்ஷிப்பையுமே எப்படி அதை அழகா இப்படி மெயின்டைன் பண்றாங்க. யூஸ்வலா நாங்க யாராவது ஒரு ஸ்பிரிச்சுவல் குருவை போய் பார்த்து அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸா பழகுறதே எல்லாமே உடஞ்சிடும், எல்லாமே என்னெல்லாமோ ஆயிடும், நிறைய பேருக்கு டைவர்ஸே ஆயிடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க எப்படி அது மனைவியா இருந்து, தங்கையா இருந்து, அக்காவா இருந்து, பாட்டியா இருந்து, தாயா இருந்து எப்படி எல்லாத்தையும் அவங்க ஒன்னா ஒத்துழைச்சு போடுறாங்க. அது என்ன, என்ன அதுக்கு ட்ரிக்கு என்னது அப்படின்னு கேக்குறாங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நித்யானந்தம்மா, நான் எந்த வாழ்க்கையில சுவாமிஜி சொன்ன ஒரு சத்தியம் எனக்கு புரிஞ்சுது. வாழ்க்கை ஒரு நாடகம். அதாவது நாங்க வேஷம் போடுறோம். வேடம். இப்ப ஒரு டிராமா நடக்கும்போது ஒவ்வொரு ஒரு வேடத்துல வருவோம், ரைட்? அதே போல வாழ்க்கை ஒரு நாடகம். இப்ப நான் ஒரு ஆளுக்கு மனைவி, ஒரு ஆளுக்கு அம்மா, இன்னும் தங்கை, அக்கா, பாட்டி, மாமி என்று சொல்லி அப்படி எல்லாம் இருக்குது. அப்ப எந்தெந்த உறவோட நான் நடிக்க இல்லை, அந்த உறவோட அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி பாதுகாக்கிறதுன்றத எனக்கு சுவாமிஜி சொல்லி தந்துட்டேன். அதை நான் பிடிச்சிட்டேன். சரியா? அதை நான் நல்லா உள்வாங்கிட்டேன். அப்ப அது இப்ப கணவரோடு எப்படி நடப்பது, எப்படி அன்பா கதைப்பது, அதை அதை கேட்க முடியாத நேரத்துல அதை நாங்க திணிக்க கூடாது. ஒருத்தருக்கும் திணிக்க கூடாது, யாருக்கும் திணிக்க கூடாது. யாராவது அன்பா வந்து கேட்கும் போது நல்லது இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டா அமைதியா இருக்கிற மற்றது. என்னோட நான் தனியே இருக்க பழகணும். இப்ப சுவாமிஜி என்ன சொல்றாருன்றா, செய்யா பாதை பற்றி சொல்றாரு. மார்னிங் ஒளிம்பிருங்கோ, பிரம்ம முகூர்த்தத்துல உங்களை ஒளிம்ப விடாது. அந்த ஆக மனித பிறவி மட்டும்தான் பெட்டில கிடந்து உருள்றது. மற்ற மிருகங்கள் எல்லாம் உடனே ஒளிம்பிடுங்க, முழிச்ச உடனே. நாங்க தான் உருளும். அந்த உருளும் போது என்ன நடக்கும்டா, எல்லாம் வரும். பழசுகள் வரும், புதுசுகள் வரும், பிளான்கள் வருமா. இங்க துடிச்சு டக்குன்னு ஒளிம்பினீங்கண்டா அதை முறிச்சு உங்கள ஃபெரோசியஸ் ஆயிருந்து. அப்படி இல்லை, சுவாமி சொல்லி இருக்கிற நாங்க ஒளிம்போனோம் ஒளிம்பினீங்கன்னா யோகா முடிச்சு குளிச்சு இதெல்லாம் முடிச்சு எல்லாம் காலக்கடன் எல்லாம் முடிச்சு பூஜை பண்ணிட்டு வர உங்களையே தெரியும். நீ நல்ல நல்ல ஒரு பவர்ஃபுல்லா ஒரு ஒரு நிதானமா இருப்பீங்க. அந்த நிதானத்தை உண்டாக்குறதுக்கு அந்த மார்னிங் 2-3 hours இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது உங்களோட டைம், உங்களோட ஓன் டைம். அதை நீங்க மறக்காம இதணும். அப்படி நடக்காம அதுகள் செய்து கொண்டு வர என்ன நடக்கும்டா, ஃபேமிலியில நாங்க சாந்தமாயிடுவோம். அதாவது எல்லாமே மார்னிங் 3 hours நாங்கள் எல்லாமே எல்லாம் படிச்சு எல்லாம் முடிச்சிருவோம். அப்ப நாங்க ரெடி, ரெடி ஃபார் த பிளே. அந்த அதாவது டிராமாக்கு ரெடி. அதுக்காண்டி நோ கண்ணி, நோ கண்ணி. எல்லாம் அன்பு விஷயத்தோட கம்பேஷன், அன்பு. யாராவது பிள்ளை செய்தாலும் கூட உடனே காட்டுறது இல்லை, அன்பா இதன்று போட்டு பிறகு தகுந்த நேரத்துல சொல்லலாம். இல்லாட்ட சிலவளை பார்க்காமலும் விட மாதிரி விடலாம். ஏனண்டா நாங்க சுட்டி காட்டுறதுல நாங்க ஒன்றும் கெயின் பண்ண போறது இல்லை. அவங்களுக்கு குத்தம் சொல்றதால அதை விடுங்க. ஆனா நாங்க அமைதியா இருக்கேக்க அவங்களே ரியலைஸ் பண்ணுவாங்க. அது நான் சொன்னது அம்மாவுக்கு பிடிக்கல, வைஃபுக்கு பிடிக்கல, அக்காவுக்கு பிடிக்கலன்னு அவங்களே ரியலைஸ் பண்ணி பிறகு வருவாங்க. நாங்க ஏதாவது சொல்லி திணிக்க போகக்கூடாது ஒன்றுக்கும். ஆனா அவங்க கேட்க. அதே போல என்ன சுற்றாடல் கூட, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு தெரியும். இது உண்மையாவே சொல்றேன், எங்க போனாலும் கலகலப்பா இருப்போனும். அந்த அது எல்லாருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கு, வீட்டு பிரச்சனை இருக்கு, அது வர விஷயம். ஆனா ஒரு ஒரு சபையில போய்க்க அந்த அத அத எப்படி அதை நடத்துறது, எப்படி அந்த அதுகளை சுவாமி நல்லா தருவாரு. ஏன்னா அந்த பவர்ஃபுல்னஸ் மார்னிங்கே வந்துடும் அந்த உள்ளுக்கு. நீங்க பாருங்க, 8 மணியாட்டும் படுத்து பாருங்க, அந்த நாள் முழுக்க டல். நீங்க 5 மணிக்கு, நான் அட்லீஸ்ட் 5 மணிக்கு, 4:30 சொல்றாரு, அட்லீஸ்ட் 5 மணிக்கு என்றாலும் ஒளிம்பி அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கு விளக்கேத்துங்க வீட்டுக்கு. அப்பா எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் காலப்பைரவர்கிட்ட எல்லாம் சரண்டர் பண்ணி போட்டு, பழசுகள் எல்லாம் சரண்டர் பண்ணி போட்டு, புது லைஃப் டுடே என்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நல்ல சந்தோஷமா எல்லாரும் வாழலாம். வாங்க, சுவாமிகிட்ட சத்சங் கேளுங்க, பரமசிவ சேனா செய்யுங்க. அவர் எங்கட நன்மைக்குத்தான் செய்கிறார். இத சுவாமிஜி உடம்புல பரமசிவன் இருக்கும் போதே இதை வந்து அனுபவியுங்கோ. சுவாமி ஒரு கதை சொன்ன, இருக்கும் நினைக்கும் கல்லால எறிவாங்க, போன பிறகு கல்லை வச்சு கும்பிடுவாங்கன்னு சொல்லி இருக்கிறார் சுவாமிஜி. சுவாமிஜி சொன்னதை ஞாபகம் வச்சிருங்கோ, தயவு செய்து, தயவு செய்து. அவர் இருக்கும் போதே, எல்லாரும் இந்த உடம்புல இருக்கும்போது, நாங்க இருக்கும்போது ஆனந்தமா வாழ்வோம். எல்லாரும் பாருங்க. தேங்க்யூ. நன்றி. நித்யானந்தம். நன்றிமா நித்யானந்தம்.